நாம் வீட்டில் உட்காந்துருக்கோம், நமக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியல, ஒரு பெயின், நமக்கு ட்ராவல் பண்ண முடியல. ஒருத்தர் வரார், அவரை கூப்பிட்டு, சார் கொஞ்சம் பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு பணம் ட்ரா பண்ணிட்டு வரையலா? எவ்வளோ? ஒரு 10,000 rupees. நம்ம இப்போ பேங்க்குக்கு நடந்து போகிறோம், ஆக்ஷன் நம்ம தான் பண்ணுறோம். பணத்தை ட்ரா பண்ணுறோம், கையில் வச்சுக்கிறோம். இது பணம் தான். இந்த பணம் அப்படிங்கிறது மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். காமம் காஞ்சனம் கீர்த்தி அப்படிங்கிறதுல அந்த பணத்தை எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு அந்த நடந்து அவர்கிட்ட கொண்டு கொடுக்கிற வரைக்கும் அந்த பணத்தை ஜாக்கிரதையா இருக்கணும். பையில ஜாக்கிரதையா இருக்கா, யாராவது திருடிடுவானோ, யாராவது பிக் பேக்கெட் அடிச்சிடுவானோ, அந்த பணத்து மேல கவனம் இருக்கு. அவர்கிட்ட கொண்டு பொறுப்பா கையில கொடுக்கிறோம். நாம் பேங்க்குக்கு போனோம், பணத்தை டிரா பண்ணினோம், அந்த பணத்தை ஜாக்கிரதையா பாதுகாத்தோம். அந்த பணத்தை உடையவர்கிட்ட கொண்டு சேர்த்த உடனே ஒரு நிம்மதி வந்தது. ஆனா நீ அந்த பேங்க்குக்கு போகும் பொழுதோ, பேங்க்ல பணத்தை நீ டிரா பண்ணும் பொழுதோ, அந்த பணத்தை, உன்னுடைய பணத்தை விட இன்னும் ஜாக்கிரதையா நீ எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் உன்னுடைய மனசுக்கு நன்னா தெரியும், இது நம்முடைய பணம் இல்லை, நாம் இந்த காரியத்தை நமக்காக பண்ணல, ஒருத்தருக்காக பண்றோம். ஆக்ஷன் எல்லாம் ஒண்ணுது, ஆனா நீ வேற ஒருத்தருக்காக பண்ற. வேற ஒருத்தருக்காக பண்ணும் பொழுது அந்த பணம் புறத்தியாருடைய பணம் தானே, கெட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நீ நினைக்கல, ரொம்ப ஜாக்கிரதையா பண்ற. ஏன்னா நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு உனக்கு தெரியறது. ஒரு காலம் அந்த பணத்தை நீ தொலைச்சிட்டியானால் உன் கையை விட்டுதான் அந்த பணத்தை நீ கொடுத்தாகணும். இப்படி நீ பண்ணக்கூடிய கர்மாவை இன்னொருத்தருக்காக பண்ணினாலும் கூட அதை உன்னுடைய கர்மா மாதிரி ஸ்ரத்தையா, அதே சமயத்துல பண்ணும் பொழுது ஆக்ஷன்ல அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்கு. அட் த சேம் டைம் உன்னுடைய மனதுல இது நீ உனக்காக பண்ணலைங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி பகவானுக்காக வாழ கத்துக்கணும். நான் எல்லா காரியத்தையும் பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும். இன்னும் ஸ்ரத்தையா உன்னுடைய காரியத்தை உனக்காக பண்றதை விட பகவானுக்காக பண்ணும் பொழுது இன்னும் ஸ்ரத்தையா பண்ணணும். ஆனா அந்த காரியத்தை நீ பண்றேன், உனக்காக பண்றேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சர்வாணி கர்வாணி. நிறைய புடவை கடைக்கு போறோம். அந்த புடவை கடையில இந்த கவுண்டர்ல போனா அந்த புடவையை எடு, இந்த புடவையை எடுன்னா அங்க புடவையை எடுத்து காண்பிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் இருப்பா. சார் இந்த புடவை 5000 ரூபா, இந்த புடவை 1,00,000 ரூபா, இது பார்டர் பத்தேலா, இது இந்த கான்ட்ராஸ்ட் நன்னா இருக்கு பத்தேலா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கடையில வேலை பார்த்து அத்தனை புடவையும் எடுத்து காட்டி பழகி எல்லாம் பண்ணினா கூட அந்த பெண்ணுக்கு இந்த புடவை தன்னது இல்லை. சர்வாணி கர்மாணி. ஆக்ஷன் பர்ஃபெக்டா இருக்கு. அந்த ஆக்ஷன்ல இவர்கள் பந்தப்படாம இருக்கா. ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷியர் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பணத்தை வரவு செலவு பண்றார், ஆனா அந்த பணம் தன்னது இல்லை. He lives with money. At the same time அதோட எந்த அட்டாச்மெண்ட்டும் அவர் கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை. அதனால என்ன அப்படின்னா பந்தத்தை விடுறதுன்னா ஆக்ஷனை விட்டுட்டு ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்லை. பந்தத்தை விட்டுடு அப்படின்னா மனைவி விட்டுட்டு ஓடணும் காட்டுக்கு, குழந்தையில விட்டுடணும், வேலையை விட்டுடணும் அப்படின்னா நீ சோம்பேறியா தான் ஆவ. ராத்திரி பகலா உன்னால ஜபம் பண்ண முடியுமா? ஒண்ணு இதை தப்பிச்சுக்கிற ஒரு வழி, இல்ல சோம்பேறியினுடைய ஒரு வழி. பந்தத்தை விடு அப்படின்னுட்டா அதை விடுறதுன்றது இல்லை, அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விடுறது. அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு அதுக்கு நிரூபணம்னா, எது வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம். அதுதான் இங்க சொல்றான். அப்படி நீ வாழ்ந்துட்டியானால் அர்ஜுனா, அவர்கள் விதத்துல நான் என்ன பண்றேன் தெரியுமா? அவர்கள் என்ன அடையணும்னு நான் கவலைப்படுறேன், நான் முயற்சி பண்றேன், நான் சேர்த்துக்கிறேன், அவர்களா வரட்டும் அப்படின்னு நான் காத்துன்னு இருக்கிறதில்ல.